என் இனிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் நம் கடனிலும் கடவுள் நமக்கு வழிகாட்டுகிறார் என்ற தலைப்பின் கீழ் சிறிது நேரம் தியானிக்கப் போகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பலர் எதிர்கொள்ளும் ஒரு பெரிய பாரம், சுமை, ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா கடன். அதாவது கடனால் குடும்பங்கள் நிறையா அழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இதை சொன்னாலும் அது மிகையாகாதுன்னு தான் சொல்லணும். சில சமயம் பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலைகள் காரணமாக கடன் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அது குறையாவே என்ன கொண்டு போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மன அழுத்தத்துக்கு கொண்டு போகுது. அடுத்து பயம் வர ஆரம்பிச்சிருது. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு அந்த கடன் வாங்கினவங்க தள்ளப்படுறாங்க. இந்த கடன் சுமை மற்ற சுமைகளை காட்டிலும் பெரிய சுமையாக கருதப்படுறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கும் கருதப்படுறது. எதுக்காக நான் மிடில் கிளாஸை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸில் வாழ்கிற ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹை கிளாஸை பார்த்து நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடனுக்காக நிறையா வாங்கி போட்டுடுறாங்க. கடைசி கடன் கட்ட முடியாமல் ஆகி நிறையா லோனுன்னு போட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க கடைசி நேரத்தில். கடவுள் இதற்கு ஒரு தீர்வு காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பணும். கடன் தொல்லை இருக்குது எனக்கு கடன் தொல்லை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட ப்ரெஷர் அதிகமாகுது. அதாவது மன அழுத்தம் ரொம்பவே அதிகமாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடன்காரன் வந்துடுவானோ அப்படிங்கிற பயத்தினால பாதி நம்ம நிம்மதி இல்லாமல் தான் வாழ வேண்டியதாகி போயிடுது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம நினைவில் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு கடன் இருக்கலாம், ஆனால் நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கணும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு இந்த கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வைக்கணும். அதே மாதிரி நமக்களோட சூழ்நிலை அதாவது நம்மளோட வருமானம் கம்மியாக இருக்கலாம், சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் நம்மளோட தேவன் கண்டிப்பாக வழி நடத்துவார். அவர் நம்மளோட பெரியவர் அப்படிங்கிறத எல்லாருமே நம்பணும். பார்த்துக்கோங்க, நம்ம பைபிள் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் சுமைகளை எல்லாம் கர்த்தர் மேல் போடுங்கள், அவர் உங்களை பராமரிப்பார். அழகாக பைபிள் 1 பேதுரு 5:7 இந்த வசனத்தை கடவுள் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த கடன் சுமையை எல்லாம் நம்ம கர்த்தர் மேலே போடணுமா, அவர் நம்மளை பராமரிப்பார் அப்படின்னு சொல்லிடுது. இந்த வசனத்தை முதல்ல விசுவாசிக்கணும். இதை நம்ம இப்போ ஒரு 4 டாபிக் கீழே நம்ம இதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் சுமையை தேவன்கிட்ட ஒப்படைக்கணும். நம்ம கடவுள்கிட்ட என் கடனை நான் ஒப்படைச்சிட்டேன், நான் கடன் ஒரு இக்கட்டான சூழ்நிலை காரணமாக வாங்கிட்டேன், என்னால் அதை இப்போ கட்ட முடியலை, அதுக்கு கட்டக்குள்ள ஒரு உத்வேகத்தை முயற்சியை நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் என்னால் முடியலை, அதுக்கு நான் என்ன செய்யலாம் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடன் சுமையை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும். நீங்கள் அதுக்காக ஒப்படைச்சிட்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்காமல் வேலைக்கு போகாமல் உட்கார்ந்த இடத்துல நான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், கடவுள் நமக்கு தந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது நடக்காது. கண்டிப்பாக நீ கர்த்தர் இந்த கடன் சுமையை நான் ஒருவனாக சுமக்க முடியலை, நான் ஓன்ட்டு ஒப்படைக்கேன், கடவுளே நீங்களும் எனக்கு வழி கொடுங்க, நானும் என்னால் முடிஞ்ச முயற்சியை பண்ணுறேன், வேலைக்கு போகிறேன், நீங்கள் இந்த கடனை தீர்க்கிறதுக்காக ஒரு நல்ல வழியை கொடுங்க, எனக்கு உழைப்பதற்கான உடல் பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்ம கடன் சுமையை தேவன்கிட்ட ஒப்படைக்குது. நம்ம நான் ஏசப்பா நான் ஒரு 50,000 கடன் வாங்கிட்டேன், அது நீங்கள் எப்படியாவது கட்டிடுங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒப்படைக்கிறது கிடையாது. நீங்கள் இந்த லைன் நல்லா புரியணும். கடன் சுமையை தேவன்கிட்ட ஒப்படைக்கிறது தேவன் நமக்கு ஒரு நல்ல உடல் வலிமையும் உடல் ஆரோக்கியத்தையும் தர்றதுக்காக. ஏன்னா நம்மளோட உடல் வலிமை உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்மளால் சரியாக வேலைக்கு போக முடியும். புதிய யுக்திகளை தேவன் நமக்கு காமிப்பார், நல்ல ஐடியாஸ் கொடுப்பாரு. அது மூலமாக நம்ம வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், இன்கம் வர வைக்கலாம். அதுதான் நம்ம கடன் சுமையை தேவன்கிட்ட ஒப்படைக்குது. நீங்கள் டெய்லி ஜெபத்தில் ஐயா நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும், தேவனே நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும், இந்த கடன் சுமையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் தான் ஒரு பலத்தை தரணும், நான் போராடுறதுக்கு எனக்கு பலத்தை நீங்கள் தாங்க அப்படின்னு நீங்கள் டெய்லி ஜெபத்தில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழியை தேவன் கண்டிப்பாக காமிப்பார். பார்த்துக்கோங்க. அடுத்து 2வது பார்த்திங்கன்னா, ஞானத்தோடு நடத்தும் வாழ்க்கை. அதாவது வேதாகமம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை நீதிமொழிகள் 22:7 சொல்லியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா,
கடனாளி வந்து கடன் கொடுப்பவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு வசனம். இது வந்து உண்மையிலே அந்த காலத்திலே சொன்னது வந்து முழுக்க முழுக்க உண்மை. இப்பவும் நம்ம நிறையா இடத்துல பார்க்குறோம். கடன் நம்ம வந்து வாங்கிட்டோம். ஆனால் கடன் கொடுத்தவங்க வந்து என்னென்னா, நம்மளை வந்து மரியாதை குறைவா பேசுகிறாங்க, அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸஸ் வந்து இப்போ நிறைய நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம வந்து ஒருத்தரை குற்றம் சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்கிறேன். அதாவது நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளோட நம்மளால் முடியும், இதை திருப்பி கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு மட்டும் நம்மளோட லிமிட்டோட கடன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து இந்த அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகாது. ஆனால் நம்ம தலைக்கு மேலே நம்ம ஒரு ஆசைப்பட்டு கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கடன் கொடுத்தவனுக்கு வந்து அடிமையாக தான் இருக்கணும். இது வந்து நம்ம குற்றம் சொல்கிறதுக்காக அல்ல, ஒரு எச்சரிக்கைக்காக தான் இந்த வசனம் கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் நம்ம ஒரு 3 விஷயத்த தெளிவாக நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இன்கேஸ் நம்ம கடன் வாங்கியிருக்கோம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்கியிருக்கோம்னாலும் இனிமேல் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஏற்கனவே ஒரு பாரம் இருக்குது. அடுத்து நம்ம கவனமாக இல்லாமல் இன்னொரு கடனும் வாங்கி வச்சோம்னு வைங்களேன், நம்மளோட மன அழுத்தம் கூடிக்கிட்டே இருக்கும், கடன் சுமையும் கூடிக்கிட்டே இருக்கும். கடைசி வரை நம்ம கடனாளியாகவே தான் இருக்க வேண்டியிருக்கும். அதனால் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கணும். 2வது நம்ம வந்து முதல்ல கவனமாக இருக்கணும். அடுத்து எதுவும் கடன் வாங்காத அளவுக்கு கவனமாக இருக்கணும். அடுத்து 2வது பார்த்திங்கன்னா, தேவையில்லாத செலவுகளை வந்து தவிர்க்கணும். செலவுகள் தான் கடனை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஒரு அது கூட்டிக்கிட்டே போகிறதுக்கு ரொம்ப ஒரு ஒரு வழியாக இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு வாரத்துக்கு ரூ. 3000 கடனாக இருக்குது, கடனாக கொடுக்க வேண்டிய இருக்குது வாரம் வாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளோட இன்கமே ரூ. 4000 தான் அப்படின்னா, நம்ம அந்த ரூ. 3000 கடன் போக ரூ. 1000 நம்ம வந்து சேர்த்து வைக்கணுமே தவிர, அந்த ரூ. 1000 நம்மகிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரத்திலே ரூ. 1000 ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்தால் நம்ம திருப்பியும் கடன் வாங்குகிற இடத்துக்கு தான் போகும். அதனால் தேவையில்லாத செலவுகளை வந்து தவிர்த்து சிக்கனமாக இருக்கணும். அடுத்து 3வது பார்த்திங்கன்னா, சின்னதாக இருந்தாலும் ஒரு திட்டமிட்டு செலவழிக்க கற்றுக்கிடணும். ஒரு சின்ன அதாவது இப்போ நம்ம காய்கறி வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரூ. 20 காய்கறி வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா எத்தனை நாளுக்கு ஓடும்? அப்போ ரூ. 40 வாங்கினா எத்தனை நாளுக்கு ஓடும்? நமக்கு ரூ. 20 வாங்குறது லாபமா, ரூ. 40 வாங்குறது லாபமா அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்தில் கூட கரெக்டான திட்டத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது கண்டிப்பாக தேவன் வந்து நம்ம அடுத்தவோட கடனுக்கு நம்மளை வந்து ஆளாக்க மாட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா, தேவன் நமக்கு பணம் மட்டுமல்ல ஞானத்தை கொடுக்குறாரு. நீ வந்து ஒரு சின்ன விஷயத்தில் திட்டமிட்டு செயல்படுறன்னா அடுத்து ஒவ்வொரு விஷயத்துலையும் கர்த்தர் வந்து உன்னை இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீ இந்த இடத்துல ஞானமாக இருக்கணும் அப்படின்னா தான் உனக்கு கடன் வராது அப்படின்ட்டு இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடன் வந்து நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறோம். எனக்கு கடன் சுமை இவ்வளோ இருக்கா கடவுளே, நீங்கள் தான் எனக்கு ஒரு வழியை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட ஒப்படைக்கணும். 2வது பார்த்திங்கன்னா, ஞானத்தோடு வாழ கற்றுக்கிடணும். அடுத்து 3வது பார்த்திங்க அப்படின்னா, தேவன் வந்து நமக்கு ஒரு வழியை தருவார், கண்டிப்பாக தருவார். வேதாகமத்தில் பல இடங்களில் தேவன் வந்து மக்களுக்கு வந்து அற்புதமான உதவி செஞ்சார். எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு விதவை பெண், ஒரு ஏழை பெண்ணை வந்து என்னென்னா அவரோட எண்ணெய் அந்த வச்சுருந்த எண்ணெய் வந்து தீராத அளவுக்கு, அதாவது அள்ள குறையாத அளவுக்கு தேவன் வந்து அந்த விதவை பெண்ணை ஆசீர்வதித்து பல மடங்கு உயர்த்தினார். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தேவன் வந்து நமக்கும் ஒரு வழியை கண்டிப்பாக திறப்பார். அதை வந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் கடவுளை நமக்கு என்ன வழி கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதிர்பாராத வருமானம் வரலாம், சில உதவிகள் நமக்கு தேடி வரலாம், இல்லை புதுசாக நம்ம ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியாஸ் ஏதாவது கிடைக்கலாம். நாம் வந்து நம்பிக்கையை இழக்காமல் ஒவ்வொரு நாளும் அந்த கடன் சுமையை எப்படி குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை வந்து நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நமக்கு தேவன் வந்து ஒரு வழியை நமக்கு கொடுப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா, பயத்தை விடணும். ஃபஸ்ட்டு பயத்தை விட்டுட்டு விசுவாசத்தை பிடிக்கணும். கடன் வந்தாலே பயம் கண்டிப்பாக பின்னாடியே வந்துடும். நம்ம கடன் வாங்கிட்டாலே ஐயோ எப்படி கொடுக்க போகிறோமோன்னு ஒரு மனபயம் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் மைண்டை வச்சுக்கோங்க. ஏசாயா 41:10 சொல்லியிருக்காங்க கடவுள், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த வசனத்தை நீங்கள் மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருங்க. கடவுள் நம்ம கூட இருக்கார். அப்போ நம்ம கண்டிப்பாக கடன் சுமையிலேருந்து வெளியில் வந்துடுவோம். பயம் வந்து கண்டிப்பாக எப்போவுமே ஒரு முடிவை வந்து தரவே தராது.
நம்ம பயந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கடைசி வரை பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கடன் கொடுத்தேன் எங்கோடி இருந்தாலும் நம்ம அங்கோடி ஏறி குதிச்சு ஓடுறத நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். உள்ளே இருந்துக்கிட்டே கதவை பூட்டிக்கிட்டு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். உண்மையிலேயே பயம் வந்து ஒரு முடிவை வந்து எப்போவுமே கொடுக்கவே செய்யாது. அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு வந்து அது ஒரு ஆரம்பமான புள்ளியாக தான் அமையுது. விசுவாசிக்கணும். விசுவாசம் தான் ஒரு வழியை கண்டிப்பாக திறக்கும். கடவுள் கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்கிறாரு. அவர் நான் கூட உன் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஏசாயா 41:10. அதனால் கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த கடன் சுமையை தீர்க்கறதுக்கு ஒரு வழியை கடவுள் கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடன் சுமையால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மனம் மட்டும் உடைஞ்சிராதீங்க. உங்களோட மனத்தை திடகாத்திரமாக வைங்க. உங்கள் மனத்துக்குள்ளே தேவனை நம்புங்க. அடுத்து ஞானமாக நடந்துக்கிடுங்க. மனம் உடையாதீங்க, தேவனை நம்புங்க, ஞானமாக நடந்துக்கிடுங்க. ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டையும் இது பண்ணுங்க, மதிங்க. அதாவது இப்போ இன்றைக்கி ஒரு உங்கள் பிஸ்னஸில் ஒரு ரூ. 20 எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னா, பரவாயில்ல இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு அப்படின்னு ரூ. 20 தானே அப்படின்னு அலட்சியமாக எண்ணாதுங்க. அந்த ரூ. 20 நாளைக்கு ரூ. 50 ஆகலாம், அடுத்து ரூ. 100 ஆகலாம். எல்லாமே நம்மளோட முன்னேற்றத்துக்குள்ளான பாதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடணும். எல்லாத்துக்கும் மேலே தேவனை வந்து விசுவாசிங்க. இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். லேசாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? கர்த்தாவே, கடன் சுமையால் சோர்ந்து நிற்கும் உடைய மக்களை நினைவில் கொள்கிறோம். அவர்களுக்கு சமாதானத்தையும் ஞானத்தையும் அழையுங்க. அந்த கடன் சுமையிலிருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கான ஒரு சிறிய வழியை திறவுகோலை அவங்க கையில் கொடுங்க. திறந்த கதவுகளையும் புதிய வாய்ப்புகளையும் அவங்களுக்கு கொடுங்க. அவங்களோட மன பயத்தை முற்றிலும் நீக்கி நீங்கள் அவங்களோட மனசில் ஆட்கொண்டு அவங்களுக்கு உண்டான பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி அவர்களை வந்து உங்களுக்கு ஒரு சாட்சியாக மாற்றுங்க. கடன் சுமையை வந்து யாருக்குமே இல்லாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்கணும்னு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.